நேற்று ஒருத்தர் கேரளாக்காரர் வாட்ஸ்அப் நம்ம குரூப் ஃபுல்லாக பிளட் குரூப் ப்ரமோட் பண்ணலான்னு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து குரூப் எல்லாம் இருக்குல்ல, வேறு வேறு பிளட் குரூப் இருக்குல்ல கோயம்புத்தூர், அவங்க எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ப்ரமோட் பண்ணிருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து அதில் நான் இன்வைட் கொடுத்துருந்தா அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பிளட் குரூப்புக்கு வந்தாப்புல வந்துன்னா அட்மின் யார் அப்படின்னு கேட்டாப்புல, இந்த குரூப்புடைய அட்மின் யார் அப்படின்னு கேட்டோன்னா, என்னடா இவன் ஏன் இப்படி கேட்குறான், சரி அப்படின்னு சொல்லி தனியாக போய் மெசேஜ் பண்ணேன். நான் தான் பிரதர், ஏன் பிரதர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஆடியோ மெசேஜ் போட்டாப்புல, இல்லை நான் வந்து கேரளாக்காரன், கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறக்காக வந்தோம். அதுக்கப்புறம் பிளட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் எல்லாம் போடும் பட்சத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணாப்புல. கால் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 3000 ரூபா அனுப்பிச்சுடுங்க, நான் பிளட்டு கொடுக்குறதுக்கு வந்து நான் வரேன், கண்டிப்பாக நான் வந்துடுறேன், 3000 ரூபா அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பிளட்டு கிடைக்கல, அதே நெகட்டிவ் பிளட் குரூப் ஏதோ சொன்னாப்புல போல, பிளட்டு சடனாக கிடைக்கல. அப்போ வேற ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டோம். அதற்கு பிறகு கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். நல்ல வேலையாக ஹாஸ்பிட்டலே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது அவேர்னஸ்க்கு சொல்லணும் அப்படின்ட்டு உங்கள் குரூப்புக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன், இதே மாதிரி என் ஃப்ரெண்டுடைய ரிலேட்டிவ்ஷிப் நடந்துச்சுங்க, இதே மாதிரி சினாரியோஸ் தான் நடந்துச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு நடந்ததுன்னு உங்கள்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் பார்த்தியா, என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எங்கள் குரூப் நம்ம குரூப்பில் வந்து போட்டான், தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து கால் பண்ணி நம்ம குரூப்பில் ஒருத்தர் இருக்காண்டா, அவனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னா. யாரா என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ கேட்டதுக்கு அவன் சொன்னால், ஒரு நம்பர் இருக்குடா, அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி நான் வீட்டுக்காரக்கு 1500 ரூபா கொடுங்க. அவன் 1500 ரூபா ஃபஸ்ட்டு 1500 ரூபாவில் தான் ஆரம்பிச்சிருக்கான். 1500 ரூபா கேட்டு அதுக்கப்புறம் பிளட்டு கொடுக்க அப்புறம் பார்த்தா இவங்களும் அனுப்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் 1500 ரூபா. அதுக்கப்புறம் பிளட்டு கொடுக்கவும் வரல, கால் அட்டன் பண்ணலையா, ஒரே நம்பர். இப்போ இந்த கேரளாக்காரர் சொன்னார்ல, அதுவும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நம்பர்லாம் எடுத்து போட்டோம் பார்த்தியா, இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன்ல, அதில் போய் அந்த நம்பரை பார்க்குறேன், இவர் சொல்கிறதும் அதுவும் ஒரே நம்பர். இப்போ என்னோட குரூப்லேருந்து அந்த ஆளை இப்போது ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் பாருங்க, என்னன்னா இது ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் ஏன்னா பிளட்டு கொடுக்குறதுலாம் ஏமாற்றுவானுங்களா, மனுஷங்க அவ்வளோ கேவலமான ஆட்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது. ஏன்னா நான் வாழ்நாள் அப்படி நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா நம்மளும் பிளட்டு கொடுக்க போயிருக்கோம். அதற்கு பிறகு இது ரெகுலராக பார்க்க சரி பணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் மனுஷனாகட்டும்னா மாடாகட்டும்னா ஏறி வீசி போயிட்டே இருக்க வேண்டியதான மாதிரி. அது நாள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாப்புல, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் என்னன்னா கவர்மெண்ட் அதாவது முன்னெடுத்து ஒரு பிளட் இதுக்கெல்லாம் சொல்கிறாங்கடா நம்பரு, இந்த நம்பரில் நீங்கள் கவர்மெண்ட் நம்பர் இது கான்டாக்ட் பண்ணால் பிளட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஆனால் எனக்கு தெரியலையே, ஒரு சிலர் வந்து அப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒன்றும் இல்லைங்க தலைவரே, நான் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியுங்களா, இப்போ அவனை வந்து திருத்த முடியாதுல்ல. அவன் வந்து இதில் பாருங்கள், நான் அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன், 4 வார்த்தை திட்டி என்ன பிரயோஜனம். அவன் வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்னு எல்லா குரூப்லேயும் இருப்பான். ஏன்னா அவன் ருசி பார்த்து அமௌண்ட்டுக்கு பார்த்து பழகிட்டான் வரமா. அப்போ அவனை திருத்த முடியாது. இப்போ ஏன் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது, நமக்கு பிளட்டு டக்குன்னு கிடைக்காதனால தான் நடக்குது. கிடைச்சிருச்சுன்னா நடக்காதுல்ல, ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு குரூப்லேயே எங்கள் குரூப்லேயே நான் போடுறேன் அப்படின்னா அது அந்த குரூப்பை தாண்டி சர்க்குலேட் ஆகணும். இப்போ பிரபாரன் ஒரு நபருக்கு பிளட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் பிரபாரனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அது பிடிக்கும்ல, அது எப்படி அவங்களுக்கு தெரியும். இப்போ பிளட் குரூப்புன்னா நம்ம இப்போ சில்லறை சங்கம் குரூப்புக்கு ஏதாவது ஒரு பிளட் ரிக்வஸ்ட் வருதுன்னு அந்த குரூப்பை தாண்டி அது போகும். இதை நான் ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் உள்ளே போவாங்க. ஏன்னா கரெக்டாக ஷேரிங் இருந்துட்டாலே போதும். இப்போ எனக்கு விருப்பம் இல்லைனாலும் என் ஃப்ரெண்டுக்கு விருப்பம் இருக்கும்ல கொடுக்குறதுக்கு, அப்போ அவனுக்கு எப்படி தெரியும். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட போய் ஷேர் பண்ண வேணாம் தலைவர். ஒன்றா நீங்கள் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம், அப்படியே முடியாது நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கலாம். நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம், ட்ரோல் மெசேஜஸ் ஷேர் பண்ணுறோம், அது ஓகே, அது என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அதே சமயம் வந்து அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப. ஏன்னா நாளைக்கு எனக்கும் ஏதாவது பிளட்டு தேவை இல்லாமல், என் சொந்தங்கள்ல என் க்ளோஸ் சர்க்கிளில் பிளட்டு தேவை வரும்போது இப்படி ஒருத்தர் கால் பண்ணுறான்னு வைங்களேன், நானாக இருந்தாலுமே ஏமாறுறதுக்கு ரெடியாக இருப்பேங்க. ஏன்னா காசு போனால் பரவாயில்ல, எனக்கு பிளட்டு கிடைக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் பிளட்டு ஈஸியாக கிடைக்கிருப்பாங்கிற மைண்ட் செட் இருந்தால் அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம்ல, எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் டக்குன்னு கிடச்சிடும். அதுக்கு ஷேரிங் பண்ணணும் கரெக்டாக.
இல்லை கவர்மெண்ட்டு அதாவது இருக்க முன்னெடுக்கும் 181 எப்படி உமன்ஸ் ஹெல்ப்லைன் மாதிரி பிளட்டு கொடுக்கறதுக்காக அப்படியே முன்னெடுக்கும் கவர்மெண்ட் தான். வாவ், பேச்சாலே தெரியுது. அவ்வளோதான். இந்த மொமெண்ட் எவ்வளோ சூப்பரான மொமெண்ட் தெரியுமா? முக்கான்ட்டுக்கோ பின்னாடி ரயில்வே ட்ராக்ல இந்த 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 விஷன் இருக்குல்ல, விஷுவலு, இந்த மாதிரி இதில் நிறையா வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசைங்க. நம்ம அமைதிப்படை பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ட்ரெயின் போகணும், நமக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒன்று ஒரு சினாரியோ நடக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஆசை. நடக்குது, அது இப்போதான் நடக்குது. சந்தோஷமா இருக்கு. அம்மன்